வணக்கம் நண்பர்களே. மின்னும் மண்ணை நாசமாக போன நன்னிலம் யாரால? நம்ம காமராஜால. அதாவது மன்னார்குடி இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அடிமைகள் சிலர் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்னடா திருவாரூருக்கு செஞ்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் மக்களே தெரிஞ்சுங்க, இங்கே போட்டியே காமராஜுக்கும் விக்கிக்கும் தான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்புறம் ஆனால் காமராஜ் அண்ணன்ட்டிக்கும் திருவாரூரை சேர்ந்த அடிமைகளுக்கும் இந்த காணொலி சமர்ப்பணம். அதாவது மன்னார்குடியை சேர்ந்த அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது 3 ஆண்டுகளாக அமைச்சராக இருக்கிறார். மன்னார்குடிக்கு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் மன்னார்குடி நகராட்சியில். அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜவுளி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ராஜகோபாலாசாமி மகளிர் கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மன்னார்குடி நகரம் முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம். மன்னார்குடியில் அவுட்டர் ரிங் ரோடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ செகண்ட் ஃபேஸ் வேலை போயிட்டு இருக்கு. மன்னார்குடியில் தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை, அதுவும் 6 மாடி 6 தளங்கள் கூடிய மருத்துவமனை கட்டப்பட்டு வந்திருக்கு. இது மட்டுமா அப்படின்னா இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விஷயங்களை மன்னார்குடிக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மன்னார்குடியே மின்னும் மண்ணை அப்படின்னு அண்ணன் டிஆர்பி ராஜா சொல்வதை இன்னைக்கு நிஜமாக்கி இருக்கிறார். அது மட்டுமா, ராஜகோபாலாசாமி பெரிய கோயிலுக்கு 15 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போன எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயில் எந்த நிலைமையில் இருந்தது. அங்கே பூட்டி கிடந்த இடங்கள்லாம் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டு எந்த அளவுக்கு மாறி இருக்கு. இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா ஒற்றை மனிதர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள். எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு அமைச்சர். ஆனால் இங்கே ஒரு ஆள் 10 ஆண்டுகள் அமைச்சர், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், இதில் அடைமொழிக்கு வேற சொந்தக்காரர், சோழ மண்டல தளபதி, அப்படி இப்படின்னு போட்டு உருட்டுவாங்க. ஆனால் தான் சொந்த தொகுதி மன்னார்குடிக்கும் ஒன்றும் பண்ணலை, தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கும் ஒன்றும் பண்ணலை.